வல்பரிசுத்த பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை இறைவார்த்தைக்கு நன்றி. இந்த வார்த்தையின் மூலமாக ஜனங்கள் விடுதலை சமாளித்து பெறட்டும். அடியான மறித்து நீர் பேசும் இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மிகுந்த சந்தோஷத்தை, மிகுந்த நன்மையை, மிகுந்த கிருபைகளை உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பாராக. இன்றைய இறை வார்த்தை கேட்போம். 15:7 யோவான் எழுதின சுவிசேஷம் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் கேட்கறது எப்போ உங்களுக்கு கொடுக்கப்படும்னா, ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களுக்குள்ள எப்போதும் இருக்கணும். எப்போதும் நீங்கள் நானும் ஆண்டவருக்குள்ளே இருக்கணும். அடுத்து அவருடைய வார்த்தை நீங்கள் எண்ணிலுங்கிறார். நம்ம போய் அவர்கிட்ட, அவருடைய வார்த்தை நம்மக்கிட்ட, நம்ம அவர்கிட்ட ஒப்படைச்சிடணும். நாம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. நமக்குள்ளே இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தான். நாம் நமக்குள்ளே இருந்தால் நம்மளாக தான் இருப்போம். நம்ம போய் அவர்களை போயிடணும். கலாத்தியர் 2:20 சொல்கிறாரு. பவுல் என்ன சொல்கிறான்னு கேட்போம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். எனக்குள்ள அவர் இருக்கிறாரு. அதான் அது சொல்கிறார் ஆண்டவர், நீங்கள் என்னிலும் வார்த்தை உங்களுங்கிறார். பவுல் சொல்லிட்ட, எனக்குள்ள அவர் இருக்கிறார், நான் கிடையாது. அவர் வார்த்தை என்னை அவருக்குள்ள வச்சுட்டு அவர் வார்த்தையெல்லாம் செயல்படுறேன் அப்படிங்கிறார். அப்போ நீ கேட்குறதெல்லாம் பவுல் கேட்குறாரு. அந்த லீஸ்தர முடவனை எடுத்து வைக்கிறாரு. எங்கே போனாலும் பவுல் கேட்குறாரு ஆண்டவர்கிட்ட. அந்த இடத்த வழி திறக்கிறாரு. போகிற இடமெல்லாம் வாசல் திறக்குது. போகிற இடமெல்லாம் பவுல் கர்த்தருடைய வார்த்தையை செயல்படுகிறான். பல இடங்களில் கட்டுகளும் உபத்திரவம் தான் வச்சிருக்குன்னு ஆவியான சொல்கிறாரு. ஆனால் கட்டு உபத்திரவம் பவுலை சேதப்படுத்தாமல் தேவன் பாதுகாத்து வருகிறார். தீமோத்தேயுவில் எழுதுகிறாரு, என்னால் புறஜாதிகளுக்கு சுவிசேஷ ஊழியை நிறைவேறும்படி என் கூட இருக்கிற அத்தனை பேர் ஓடிட்டீங்க, கர்த்தரோ துணை நின்றார் இந்த ஊழியை நிறைவேறுவதற்கு. சொல்லுகிறார், எல்லாரும் என் கூட இருக்கிறலாம் ஓடிட்டீங்க, கர்த்தர் எனக்கு ஆதரவாக இருந்தார், அந்த ஊழியத்தை நிறைவேற்றினேங்கிறார். ஆசியாவில் எனக்கு நேரிட்ட போராட்டங்களை பற்றி தெரியாதவைகள் அல்லன்ட்டு எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 1:9-10. எங்கள் பலனுக்கு மிஞ்சின போராட்டம் வருது, மரணம்தான் அப்படி நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்திலிருந்து எங்களை காப்பாற்றுவதற்கு எங்கள் மேலே நாங்கள் நம்பிக்கை வைக்கலைங்கிறார். மரித்து இந்த உயிரோடு எழுப்புகிற தேவன் மேலே நம்பிக்கை வச்சுருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்திலிருந்து எங்களை தப்பு வச்சாரு. இப்போ தப்பு வைக்கிறார், இன்னமும் தப்பு வைப்பார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து பவுல் எதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரோ, சுகம் கேட்கிறாரு, ஆண்டவர் கிருபையை தராரு. விடுதலை கேட்கிறாரு, என் கிருபை உனக்கு போதுண்டாரு. அவர் கேட்கறது விடுதலை, அவர் கிருபையை தந்து அவனை பலப்படுத்தி நடத்துறாரு. இதை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை எபேசு சபைக்கு சொல்றாரு, நீங்க வேண்டுவதற்கு நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்கிற வல்லம்பன்படிய நமக்கு செய்கிறாரு. அதெல்லாம் நீ வேண்டுறீங்களா, நினைக்கிறீங்களா? மிகவும் அதிகமாய் கிரியேசுகிற வல்லமை, நமக்குள்ள வல்லமை இருக்குது, அந்த வல்லமையின்படியே நமக்கு செய்வார். மிகவும் அதிகமாய் நீங்கள் வேண்டுவதும் நினைப்ப. அந்த வசனத்தை மட்டும் படிமா முடிச்சிருவோம். எபேசியர் 3:20. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி வேண்டிக் கொள்றத நீங்க நினைக்கிறதெல்லாம் அவர் கொடுப்பாரு, மிகவும் அதிகமாக தருவார். நான் இவ்வளவுதான் நினைச்சேன், இதை விட ஆண்டவர் செய்துட்டான்னு சொல்லுவீங்க. அப்படிப்பட்ட காரியங்களை நடக்கும். வேண்டுவது மிகவும் அதிகமாய் நமக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்கிறார் ஆண்டவர். நமக்குள்ள இருந்து நிச்சயமா செய்வார். நல்ல பிதாவை நடி செலுத்துகிறோம். இந்த இறை வார்த்தையின் மூலமாய் நீங்கள் என்னிலும் வார்த்தை உங்களுக்கு நினைந்ததுதான் நீங்கள் கேட்குறதெல்லாம் கொடுப்பேன்டார் நம்முடைய ஆண்டவர். எப்போ கொடுப்பாரு? அவருக்குள்ளே பவுல் சொன்னது போல, இனி நான் கிடையாது, எனக்குள்ள ஆண்டவர் இருக்காரு. நான் வாழ்கிறேன்னா அவரை பட்டு விசுவாசத்தில் வாழ்கிறேன்.
அப்படி சொல்லுது. வார்த்தையின்படி செயல்பட்டார். வேண்டுவதற்கு நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக கிரிய சில வல்லமையின்படியே நமக்கே செய்து அவர் நாமத்தை மைப்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென்.